இப்ப எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தையாவது விஜய் அவர்கள் வந்து ஒண்ணு பத்திரிகையாளர்கள சந்திச்சு சொல்லலாம். இல்ல பத்திரிகையாளர சந்திக்க பத்திரிகையாளர் ஏன் மாட்றாரு. தவிர்க்கிறார்? அது வந்து தவறு தான். ஹி ஹேஸ் டூ மீட் த பிரஸ். சரிங்களா? அது என்ன காரணம்ன்றது உண்மையிலே எனக்கும் தெரியாது. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புன்றது ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் பத்திரிகை. அது 4வது தூண். அந்த ஜனநாயகத்த மதிக்கிற எல்லாருமே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தணும். அது ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்கன்றது ஐ அம் நாட் அவங்களோட அத்தாரிட்டி நான் கிடையாதுல்ல. ஓகே. ம். இப்ப வந்து எலக்ஷன் வரப்போகுது சார். இப்போ ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்குது. ம். விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிக்குமே வந்து ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணியிருக்குதா அப்படின்னு. ம். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஓகே. தே வில் ஹேவ் 1 லிஸ்ட், 2 லிஸ்ட். இதுல ரொம்ப சிக்கல் என்னன்னா, உடனே நீங்க சொல்றதும் பிரச்சனை. ம். ஏன் பிரச்சனை? நீங்க வேட்பாளர் போட்டீங்கன்னா, அடுத்த நாளே பொட்டி பொட்டியா காசு எடுத்துட்டு போய் உட்காந்துருவாங்க வீட்ல. புரியுதுங்களா? "நீ வேலை செய்யாத, ம். நீ தோத்து போ. இந்தா உனக்கு இந்த இத்தன கோடி தரேன்." அப்படின்னு பேரம் பேசுவாங்க. இது வந்து அரசியல் நம்ம நினைக்கிற மாரி ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும். ஆனா, இதுல இவ்ளோ காசு புழங்குதுல்ல, அதனால அவ்ளோ அயோக்கியர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க.